விஜயா சென்னைக்கு திரும்பி வராங்க. சத்யாரேகா கல்யாணம் நடந்தனால சிந்தாமணியை பழி வாங்கிட்டோங்கிற சந்தோஷத்துல சென்னைக்கு திரும்பி வராங்க. வீட்டு வாசப்படியில மனோஜும் அந்த லூசு பொண்ணும் மாலையும் கழுத்துமா நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது விஜயா, மனோஜ் என்னடா இது, என்ன கோலண்டா இது, யாரடா இந்த பொண்ணு, ஏன்டா என் வீட்டு வாசல்ல மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க? அம்மா அது வந்துமா, கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றது கேளுமா, நான் இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா, இவ என் பொண்டாட்டி. விஜய் உடனே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, என்னது கல்யாணமா, யாருக்குடா கல்யாணம், டேய் விளையாடாதடா, நீ ஏற்கனவே ரோபிணியை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப அவகிட்ட இருந்து விவாகரத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள இது என்னடா, அதுவும் எனக்கு தெரியாம, பெத்தவன் நான் இங்க இருக்கும் போது திருட்டுத்தனமா ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்காடா? அண்ணாமலை வந்து, என்னப்பா சத்தம் இங்க, என்னடா இது மனோஜ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. முத்துவும், ஆஹா அண்ணன் என்னடா பிசினஸ்ல நஷ்டம், கோர்ட்டு கேஸ்ன்னு அழுதுட்டு தெரிஞ்சான், பார்த்தா சத்தமே இல்லாம 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சுட்டான். சூப்பர் சூப்பர் அண்ணா, உனக்கு ஈடியிலே இல்ல. விஜயா மனோஜ் கிட்ட, வாய திறந்து சொல்லுடா மனோஜ், யாரா இந்த பொண்ணு, எந்த ஊரு, உனக்கு எப்படிடா பழக்கம்? அம்மா இவ பேரு கனகா, இவங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, இவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்குமா. இந்த பொண்ணுக்கு என்னடா வியாதி வந்துமா, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திசாதீனம் இல்ல, மத்தபடி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. என்னது மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணா, ஒரு பைத்தியக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறியா? ஐயோ என் தலையெழுத்தே, ஊர் உலகத்துல இருக்கிற நல்ல நல்ல பொண்ணுங்களுக்கு எல்லாம் பஞ்சம் வந்துருச்சு. என் செல்ல மகனுக்கு நான் ஆசையா வளர்த்தேன், மூத்த பையனுக்கு ஒரு பைத்தியம் தான் கிடைச்சாலா? லூசு பொண்ணோட அம்மா பின்னாடி இருந்து வராங்க. என்ன விஜயம்மா சொல்றீங்க, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, பைத்தியக்கார பொண்ணா? என் பொண்ணா அப்படி சொல்ல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு சின்ன குறை இருக்கிறதுனால உங்க பையன் கேட்ட உடனே நம்பி என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், இல்லைன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து கேஸ்ல நிக்கிற உன் பையனுக்கு என் கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசான என் மகளை கொடுப்பேன்னா நானு? நீ யார் முதல்ல என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்டயே சத்தம் போடுற? நீங்கதான் இந்த பைத்தியத்தோட அம்மாவா? என் பையன் தலையில இந்த அறகுறையை கட்டி வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யோசிச்சு பேசுங்க. உங்க பையன் மனோஜ் தான் என் காலில் விழுந்து கெஞ்சினான், எங்க வீட்டுல யாருக்கும் தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம முதல்ல ரகசியமா கோயில வச்சு தாலி கட்டிக்கலாம், அப்புறம் எங்க அம்மாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னதே உங்க அருமை புத்திரன் தான். டேய் அவங்க சொல்றது நிஜமாடா, நீயா போய் கெஞ்சின, ஏன்டா இப்படி பண்ணுன, உனக்கு என்ன குறை வச்சு நானுங்கிறாங்க விஜயா. அம்மா எனக்கு வேற வழி இல்லம்மா, பிசினஸ்ல அடியோட படுத்துட்டேன், கையில ஒரு பைசா இல்ல, இந்த ரோகிணி வேற விவாகரத்து கொடுக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கேட்டு செட்டில் பண்ணணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நான் உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், இந்த வீட்டுல யாராச்சும் எனக்கு 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தந்தீங்களா? எல்லாரும் கையை விரிச்சிட்டீங்க, ஆனா இவங்க குடும்பம் எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. முத்து உடனே, அப்பாடா இப்பயாவது ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டியே, இது வரைக்கும் சந்தோஷம்தான். அம்மா விஜயா, இப்ப புரியுதா உங்க தங்க மகனோட புத்தி? இவன் ஏதோ இந்த பொண்ணு மேல இருக்கிற பரிதாபத்திலயோ காதல்லயோ கல்யாணம் பண்ணிக்கல, பணத்தாசைக்காக தான் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு மூலவர்ச்சி இல்லாத பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். டேய் முத்து, வாய மூடுறான், உனக்கு என்னடா தெரியும் என் கஷ்டம்? எனக்கு எல்லாமே தெரியும். ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாயை இவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க கையில கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கு நீ ராஜாவாகலான்னு பிளான் பண்ணித்தானே இந்த தலை கட்டின. நீ நல்லா சொகுசா வாழணும், அதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை பகடக்காயா மாறணும், அதானே உன் கணக்கு? ஆமாண்டா பண்ணுன, என்ன தப்பதில்ல, காசு இல்லாம இந்த உலகத்துல எவன் மதிக்கிறான், பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண. இப்ப ரோகிணிக்கு 5 லட்சம் போயிடுச்சு, அவளும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட ஒத்துக்கிட்டா, இனிமே நான் சுதந்திரம், இவங்க சொத்தை வச்சு நான் புது பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளாயி கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. விஜய் அதெல்லாம் கேட்டு, டேய் மனோஜ் நீயாடா அப்படி பேசுற, உன்னை நான் எப்படி வளர்த்தேன், இந்த வீட்டுல ரவியை விட முத்துவை விட உன்னைத்தாண்டா நான் உச்சி மோந்து வளர்த்தேன், உனக்கு ஒரு கஷ்டம்னா இந்த பெத்தவன் நெஞ்சு துடிச்சு போகுமேடா, ஆனா நீ என் முகத்துல கரிய பூசிட்டியேடா. அம்மா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்கம்மா, நான் நல்லா இருக்கணும் தானே நீங்க எப்போ நினைப்பீங்க, இப்ப நான் பெரிய பணக்காராக போறேம்மா, விடுங்கம்மா. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. ஆர்த்தியா? எனக்கும் இந்த பைத்தியத்துக்கும் நான் ஆரத்தி எடுக்கணுமா? முடியாதுடா, ஒருபோதும் முடியாது. மீனா, ஏய் மீனா, எங்கேயும் நகராத, ஆர்த்தி தட்ட கையில கூட எடுத்துடாத. இல்லைங்க அத்தை, நான் எடுக்கல. விஜயா கொஞ்சம் அமைதியா இரு விஜயா, நடந்து முடிஞ்சதை மாத்த முடியாது, இப்ப வாசல்ல நிக்கிறவங்கள கூப்பிடுல அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா அண்ணாமலை பார்த்து, நீங்க சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மத்தவங்க மேலதான் அக்கறை, இவன் பண்ணுன துரோகம் உங்களுக்கு வலிக்கலையா? டே மனோஜ், வார்த்தைக்கு வார்த்தை என் புள்ள உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன்டா. முத்து என்ன தப்பு பண்ணினாலும் அவனை கேவல்படுத்திட்டு உன்னை தேவதூதம் மாதிரி நினைச்சேன்டா, ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் விட நீதாண்டா மிக மோசமான மிருகம்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டேன். அம்மா நான் உங்களுக்கு நல்லதுக்குதான். விஜயா மனோஜ் பலர்னு அரைஞ்சிடுறாங்க. தாய் மூடுடா, இன்னும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அந்த வார்த்தையை அசிங்கப்படுத்தாத. இந்த தாயையே ஏமாத்திட்டு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நியாயம் பேசுறியா? உனக்கு இந்த அம்மா மேல துளி கூட மதிப்பில்லடா. அடிக்காதீங்கம்மா, வலிக்குது, விட்டுடுங்கம்மாங்கிறாங்க மனோஜ். உனக்கு வலிக்கணும், என் நெஞ்சு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இத்தனை நாளா இந்த முத்துவாலதான் இந்த குடும்பத்துக்கு பெருத்த அவமானம், அவனாலதான் நிம்மதி இல்லைன்னு நினைச்சேன், ஆனா அவன் கூட நேருக்கு நேரா சண்டை போடுவான், மனசுல கள்ளக்கம்படம் இல்லாம இருக்கான், ஆனா நீ உள்ளொன்னு வச்சுட்டு புறமொன்று பேசுற துரோகிரா நீயே.
இன்னைக்கு நீ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு உன்னை என் மகன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த லூசு பொண்ணோட அம்மா, எதுக்காக என் மாப்பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நாங்க ஒண்ணும் உங்க வீட்டு வாசல நம்பி வரல. வாங்க மாப்பிள்ள, நமக்கு என்ன சொத்தா சொகமா குறைச்சல்? இந்த ஏழை வீட்டுல நாம ஏன் நிக்கணும்? கிளம்பலாம் வாங்கங்கிறாங்க. விஜயா உடனே, அம்மாடி கூட்டிட்டு போ உன் மாப்பிள்ளைய. டேய் மனோஜ், இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போடா. உள்ள போய் மனோஜோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வீசுறாங்க. இந்தா உன்னோட அசிங்கமான பொருள்கள் எதுவும் என் வீட்டுல இருக்க கூடாது. எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு போயிடு. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாத, செருப்பால அடிப்பேன். என் மூத்த மகன் மனோஜ் இன்னையோட செத்துட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன். போடா வெளியிலங்கிறாங்க. சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் பேசின அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்காவது நான் ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரனா கார்ல வரும்போது நீங்க எல்லாரும் என் முன்னாடி கையேந்து நிக்க போறீங்க. அப்ப தெரியும் இந்த மனோஜ் யாருன்னு. வாங்க போகலான்னு மனோஜ் போயிடுறாப்ல. மனோஜ் மனசுக்குள்ள, அப்பாடா, ஆரம்பத்துல இருந்து அம்மாவை நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இந்த வீட்டை பார்த்தா என்ன ஒரு சொகுசு, என்ன ஒரு வசதி. அந்த அண்ணாமலை வீட்டுல ஒரு ஏசி கூட ஒழுங்கா ஓடாது. எப்ப பார்த்தாலும் கடன், வட்டி, சண்டை. அங்கேயே இருந்திருந்தா நான் இன்னும் 5 லட்சத்துக்கு பிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருப்பேன். அம்மா பேச்சு கேட்டு அங்கேயும் பசி பட்டுமா கிடந்ததை விட இங்க இந்த ராஜ வாழ்க்கை வாழ்றது எவ்வளவோ மேலு. என்ன மாப்பிள்ள, உங்க அம்மாவை நினைச்சு இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் பணத்தோட அருமை தெரியாது. உங்களை மாதிரி ஒரு புத்திசாலியை அவங்க இழந்துட்டாங்க. மனோஜ், இல்லைங்க அத்தை, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இனிமே என் உலகம், என் பிசினஸ் எல்லாமே இதுதான். அதான் மாப்பிள்ள புத்திசாலிக்கு அழகு. இங்க பாருங்க, வீட்டுல இருக்க சொத்து, காரு, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இனி உங்களுக்கு தான். என் பொண்ணு கனகாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டா மட்டும் போதும். அவளை கல்யாணம் பண்ணிட்டதால இந்த சாம்ராஜ்யத்துக்கே நீங்க தான் ராஜா அப்படிங்கிறாங்க. கூடாதீங்க அத்தை, நான் கனகாவை கண்ணுங்கருத்துமா பாத்துப்பேன். அவதான் எனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்து வந்த மகாலட்சுமி. இனிமே இந்த மனோஜை யாராலும் அசைக்க முடியாது. ஆனா அண்ணாமலை வீட்டுல விஜயா தரையில வந்து கதறிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேங்க? என் வயித்துல பிறந்தவனா அவன் காசுக்காக பெத்த தாயோட மானத்தை ஏலம் போட்டுட்டு போயிட்டானே. ஊர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னை பார்த்து காரி துப்ப மாட்டாங்க. நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன்? உடனே, அழாதீங்கம்மா, அவன் தான் பணமே உலகம் போயிட்டானே. இனிமே அவனை பத்தி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? விடுங்க. என்ன மன்னிச்சுடுடா. எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன். நீ பண்றது எல்லாமே தப்புன்னு நினைச்சேன். ஆனா நீ கஷ்டப்பட்டு உழைச்சு 4 காசு சம்பாதிச்சாலும் நேர்மையா இருக்கடா. ஆனா நான் உச்சி முகந்து வளர்த்த என் தங்க மகன் என் முதுகுல குத்திட்டு போயிட்டான்டா. அண்ணாமலை விஜயா கிட்ட இப்பவாவது உனக்கு குறைச்சதே. நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பெத்த பிள்ளைய எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்கணும்னு சொன்னா இல்லையா? ஆமாங்க. ஆனா நீ என்ன பண்ணுன? மனோஜ் படிச்சவன், போட்டு சூட் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போறவன், வெள்ளையா இருக்கிறவன், அவனுக்கு பாசத்தை அள்ளி அள்ளி வச்ச. முத்து கார் ஓட்டுறவன், அழுக்கா இருக்கிறவன், அவனை எப்பவும் சாக்கடையா நினைச்ச. ரவிய ஒரு பொருட்டாவே மதிக்கல. நீ வச்ச பாசம்தான் இன்னைக்கு அவனுக்கு பேராசையா மாறி உன்னையே தூக்கி எறிஞ்சு வச்சிருக்கு. என் தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதாங்கிறாங்க. அவங்களுக்கு பணத்தையும் வசதியும் கொடுக்கறத விட நல்ல ஒழுக்கத்தையும் நேர்மையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் விஜயா. எந்த புள்ளைய நீ தலையில தூக்கி வச்சியோ அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா எந்த புள்ளைய நீ வேண்டான்னு ஒதுக்குனியோ அதே முத்துதான் இன்னைக்கு உனக்கு கண்ணீரை தொடக்க உங்கூட நிக்கிறான். உடனே, அப்பா போதும்பா, அவங்க ஏற்கனவே உடஞ்சு போயிருக்காங்க. இதுக்கு மேல அவங்களை குத்தி காயப்படுத்தாதீங்க. அம்மா, எந்த பையன் போனாலும் சரி, இந்த முத்து உங்க கூடவே இருப்பேன். உங்களை யாரும் தப்பா பேச நான் விட மாட்டேன். எழுந்துறீங்கம்மான்னு சொல்றாங்க. அண்ணாமலை, பாத்தையா விஜயா, இனிமேலாவது புத்திய மாத்திக்கோ. போனவன் தான். அவன் சொகுசு வாழ்க்கையை தேடி போயிட்டான். இனிமேலாவது இருக்கிற பிள்ளைங்களை சமமா மதிச்சு அன்பா நடந்துக்க கத்துக்கோ. அதுதான் இந்த குடும்பத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லதுங்கிறாங்க.